friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான சிகப்பரிசி பொங்கல். சிகப்பரிசியை unpolished wild red rice அப்படினு சொல்லுவாங்க. ரொம்ப சத்தானது, அதிக ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, நல்ல தேவையான அளவு புரோட்டீன், நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த ஒரு அருமையான ரைஸ் இது. அதிகமா பாலிஷ்டு ரைஸை சாப்பிட்ற நம்ம அடிக்கடி இந்த மாதிரியான அன்பாலிஷ்டு ரைஸ் எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இதில் நிறையா விதமான பதார்த்தங்கள் செய்யலாம். அதில் இந்த பொங்கல் எல்லாம் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நல்ல அயன் கண்டென்ட் இருக்கிற ஜாகரி வெல்லம் சேர்த்து நம்ம பொங்கல் செய்கிறது ரொம்ப சத்தானது. ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு ரெட் ரைஸில் சிகப்பரிசியில் நல்லா அந்த வெல்லம் எல்லாம் சேர்த்து ஒரு அருமையாக பொங்கல் செய்யலாம். ஸோ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு கப் அளவு ரெட் ரைஸ் எடுத்துருக்குறேங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும். இது நல்லா ஊற வச்சு தான் வேக வைக்கணும். ஏன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸ் சீக்கிரமாக டக்குன்னு வெந்துடும். இது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் வெந்துடாது. ஸோ நல்லா இங்கே 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சுருக்கிறேன். இந்த ரெட் ரைஸ் ரொம்ப குழஞ்சி சீக்கிரம் வெந்துடாதுங்க, குலைவாக வேகாது. அது கொஞ்சம் அந்த மென்று சாப்பிட்ற பதத்துக்கு, நம்ம சூ பண்ணி சாப்பிட்ற பதத்துக்கு தான் வெந்து வரும். அது அந்த ஃபைபர் நிறையா இருக்கிறங்காட்டிக்கு. ஸோ நல்லா குக்கரில் சேர்த்து நல்லா ஒரு 4-5 விசிலுக்கு நம்ம ஊறின ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நல்லா கழுவி நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியோடு நான் அப்படியே குக்கரில் சேர்த்து விட்டுக்கிறேன். 1 கப்பு ரைஸுக்கு ஒரு 2.5 கப்பு தண்ணி விட்டு நல்லா அதை குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 விசிலுக்கு மேலேயே விட்டால் தான் நல்லா மலர்ந்து வெந்து வரும் ரைஸு. இப்போ 5 விசில் வந்தாச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ப்ரெஷர் அந்த ஸ்டீமெல்லாம் தீரட்டும். இங்கே வெல்லம், நல்ல நாட்டு வெல்லம், எங்கள் ஊர் சைடு கிடச்ச நல்லா அச்சு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம கரைச்சி பாகா காய்ச்சி வச்சுக்கலாம். பாகு காய்ச்ச வேண்டாம், ஜஸ்ட்டு கரைச்சி இந்த சுடு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டால் போதும். நம்ம ரைஸோடு சேர்த்து குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஒரு 250 கிராம் வெல்லம் நல்லா இப்படி துருவி வச்சுட்டு அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டால் போதும். அது அப்படியே கரைஞ்சிரும் ஒரு 4-5 நிமிஷத்தில். அதை நம்ம வடிச்செடுத்து ரைஸோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. பாகு வேண்டாம், ஜஸ்ட்டு கரைச்சிக்கிட்டால் போதும். இப்படி கரைச்ச வெல்லத்தை இனி வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ப்ரெஷர் தீர்ந்து அந்த ஸ்டீமெல்லாம் தீர்ந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மலர்ந்து வெந்திருக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. அது கூடவே நல்லா பொடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு விட்டுறலாம். அது மீடியம் ஃப்ளேமில் அப்படியே அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அந்த கரைச்ச வெள்ளைப்பாகோடு சேர்த்து இந்த ரைஸும் நல்லா வெந்து அது அப்படியே திக்காகணும். குழஞ்சி வெந்து வராது. ரெட் ரைஸு நம்ம மென்று சாப்பிட்ற பதத்துக்கு தான் இருக்கும். பட் ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ ரைஸ் அந்த வெள்ளைப்பாகோடு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே நெய்யில் திராட்சை முந்திரி வறுத்தரலாம். 2 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு முந்திரி பருப்பும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம வறுத்தரலாம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திராட்சை சேர்த்துடலாம். ஸோ முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறம் திராட்சை சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் வறுத்து விட்டால் நல்லா திராட்சையும் நல்லா உப்பலாக வெந்து வந்துடும். முந்திரி பருப்பு கரெக்டாக செவந்துடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த வறுத்த திராட்சை முந்திரியை நல்லா அந்த வெந்துட்டுருக்கிற பொங்கலில் சேர்த்து விட்டுறலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா அது திக்காயிடுச்சு. நல்ல பொங்கல் ரெடியாகி வந்துருச்சு. இன்னொரு 1-2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டு இறக்குனா ஜம்முன்னு சூப்பராக நம்ம சிகப்பரிசி பொங்கல் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது குலைவான பொங்கலாக இல்லாமல் நல்லா ஒரு மென்று சாப்பிட்ற பொங்கலாக இருக்கும். ரொம்ப நல்லது, ரொம்ப சத்தானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.